அர அரசால் வெளியிடப்பட்டு 2 அவைகளிலும் வைக்கப்பட்டு அப்புறம் நம்ம போர்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ப்ரமோஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை கூட இந்த நிர்வாகங்கள் கடைபிடிக்க தவறுது. அது ஒரு பக்கம் இருக்குன்னா, இந்த நாட்டோடைய அரசியலமைப்பு சட்டங்கள் என்ன சொல்லுது? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இப்படி பார்த்தா கூட 240 நாள் வேலை பார்த்தா அவங்கள சும்மாலாம் பிடிச்சி அனுப்பிட முடியாது. அவங்களுக்கான ஒரு பணி பாதுகாப்பு வேணுங்கிறது. நம்மளுடைய மாநில சட்டம், தமிழ்நாடு மாநில அரசு இயற்றிய சட்டப்படி 2 வருஷம் ஒரு பணியாளர் பணிபுரிந்தால் 450 நாள் பணிபுரிஞ்சிருந்தால் அவங்கள கட்டாயம் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுது. இப்படி பல சட்டங்கள் இருக்குது. இது போக நாம் பிஎஃப்ல போட்டு இந்த வங்கியில் பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர்கள், தற்காலிக கடைநிலை ஊழியர்களுக்கு பிஎஃப்ஐ பிடித்தம் செய்யாமல் இருக்காங்கன்னு நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் பிஎஃப் கமிஷனர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தார். என்னென்னு, இந்த நிர்வாகம் செய்கிறது தப்பு, சுமார் 10.3 கோடி ரூபா மேலே அபராதம் வைத்திருந்தார். இதை எதையுமே இந்த நிர்வாகம் கேட்குறதா இல்லை.